श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 5வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்தோ ஆத்மைவ ரிபுராத்மனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா, ஒருவனுக்கு, ஒரு நபருக்கு அவனை விட சிறந்த ஒரு நண்பன் யாருமே கிடையாது, அவனை விட சிறந்த ஒரு எதிரியும் யாருமே கிடையாது என்று சொல்கிறார். ஒரு நபருடைய சிறந்த நண்பன் அவர் மட்டுமே, அதே நபருடைய சிறந்த எதிரி அவர்தான் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இதற்கு என்ன விளக்கம்? எப்படி ஒரு நபருக்கு அவரே தன்னுடைய சிறந்த நண்பராக இருக்க முடியும், அவரே அவருடைய எதிரியாகவும் இருக்க வேண்டும்? ஒருவர் அவருக்கே நண்பனாக இருக்கார் என்று சொன்னால் நம்பலாம், அது புரியாது. தனக்கே எதிரியாக இருக்கார் என்று சொல்லும்போது அதுவும் புரியாது. எப்படி ஒரே நேரத்தில் ஒரு நபர் அவருக்கே நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்க முடியும் என்றுதான் கேள்வி. ஆனால் கிருஷ்ணர் இங்கே சொல்கிற விஷயம் அதுதான். அதற்கான விளக்கத்தை அவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்திற்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டு போகிறார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 5வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுக்கினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.